ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னா மேக்கப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்க்காக வந்து மேக்கப் பண்ணி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன மாதிரி மேக்கப் போடுறேன், என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன்னா இந்த வீடியோ அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் வந்து குட்டி குட்டி டிப்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து எப்பவுமே மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ஸ்டைல் தான் பண்ணுவேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஷார்ட்டாக இவ்வளோ தூரம் வர மாதிரி, ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து நான் க்ரௌன் பாட் வந்து வைக்க போகிறேன். ஸோ அதனால் என்னோடய சென்டர்லேருந்து ஒரு சென்டர் குட்டி பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். இவ்வளோ தான் என்னோடய பார்ட்டிஷனே, ஓகேவா? அந்த 2 பார்ட்டிஷனும் நான் பிரிச்சுட்டு இயர் வரைக்கும் பிரிச்சுட்டு இந்த மாதிரி பிரிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த ஹேரில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு சைடும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நான் அந்த சென்டர் பார்ட்டிஷன் சைட்லேருந்து எடுத்தேன் இல்லையா, ஸோ இதுலேருந்து ஆஃப் என்னோட இயர்லேருந்து ஒரு 2-3 ஃபிங்கர்ஸ் கேப் விட்டு நான் இப்படி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் பேக்கில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப ஹேர் எடுத்துட்டேன். இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஹேர் வந்து டீஸ்லாம் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் வந்து ஷூட் முடிச்சுட்டு திருப்பி நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு தான். ஸோ அதனால் நான் பார்ட்டிஷன் பிரித்து நான் டீஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ப்ராப்பராக க்ரிம்ப் பண்ணலை. ஸோ ப்ராப்பராகவும் நான் வந்து என்னோடய ஹேரை வந்து க்ரிப்பிங் பண்ணலை. ஸோ நான் வந்து என்னால் வந்து நான் லேயராக எடுத்து நான் டீசிங் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சிக்காயிடும். ஸோ லைட்டாக வந்து பேக் கோமிங், அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா லைட்டாக, ஸோ இந்த மாதிரி லைட்டாக பண்ணி வந்து செல்ஃபாகவே எனக்கு பண்ணுறதுனால எனக்கு பேக்கில் வந்து எந்த மாதிரி லுக் இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து சும்மா இங்கே மட்டும் கொஞ்சம் ஒரு பஃப் தெரியுதா, இந்த பஃப் வர வரைக்கும் நான் வந்து வச்சு பின் பண்ணிக்கிறேன். நான் லைட்டாக தூக்கிக்கிறேன். ஹேர் ஸ்டைல் வந்து இப்படி போய் நம்ம இப்படி கிளிப் பண்ணும்போது சைட்லலாம் கவர் ஆகிடும். ஸோ ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் அந்த க்ரௌன் பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியும். ஒரு ட்விஸ்டர் மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ சுட்டி வைக்கிறதுனால அந்த மாதிரி ட்விஸ்டர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ என்னோட ஹேரே பார்த்தீங்கன்னா நான் க்ரிம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் வால்யூமாக தெரியும். ஹேர் ஸ்டைல் பண்ணவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பிரைட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணணும். பட் நான் செல்ஃபாக ஒரு குட்டி ஷூட் எடுக்கிறதுனால நான் பெருசாக ப்ராப்பராக நான் எதுவும் பண்ணல. சும்மா என்னோட நார்மல் ஹேர்லேயே நான் வந்து எந்த ஒரு ப்ரிப்பிங்கோ ஸ்ப்ரேஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி லேயராக எடுத்துகிட்டு நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியுது அந்த ட்விஸ்டிங்னா? ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பவுன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா பவுன்ஸியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக தூக்கி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு அந்த ட்விஸ்டர் வந்து கொஞ்சம் விசிபிளாக தெரியும். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த க்ரௌன் பார்ட்டுக்கு வந்து பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு 2 பின்ஸ் தான். ஸோ அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி எனக்கு எந்த அளவுக்கு பவுன்ஸியாக வேணுமோ கொஞ்சம் தூக்கி விட்டுக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி பேக்கில் 2 பின்ஸ். ஓகே, அவ்வளோதான் என்னோட க்ரௌன் பார்ட்டும் என்னோட ஃப்ரண்ட் பார்ட்டும். பேலன்ஸ் இருக்கிற ஹேரை பார்த்தீங்கன்னா சும்மா பின்னிட போகிறேன். ஏன்னா அது ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு எனக்கு தெம்பில்லை. சும்மா லைட்டாக பின்னிட்டு கீழே வந்து ஒரு குட்டி பேண்ட். எனக்கு வந்து எங்கள் பேக்கில் வந்து குட்டியாக ஒரு ஹேர் தெரியுது இல்லையா, ஸோ இந்த லுக்கு தான் எனக்கு வேணும். அதனால் பேக்கில் வந்து நான் ஃபுல்லாக வியூ காட்ட போகிறதில்ல வீடியோஸில். ஸோ அதனால் சும்மா பின்னிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். ஸோ தெரியுது சைடில். ஓகே, இப்போ வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கணும். ஸோ வெட் டிஷ்யூ இல்லை வாட்டர் வாஷ் இல்லைனா வந்து அந்த மாதிரி நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வெட் டிஷ்யூ தான் யூஸ் பண்ணுறேன். பெருசாக அதுவும் லைட்டாக தான் இருக்குது, லைட்டாக ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, பெருசாக அதுவும் இல்லை. ஓகே, இப்போ வந்து வெட் டிஷ்யூ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மாதிரி வெட்டாக இருக்கும் ஃபேஸில், அது கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்கு முன்னாலே வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த வெட்டை வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட அப்புறம் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அந்த வெட்டை தான் கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட அப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். நான் வந்து பிஎஸ்சியோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம எது போகலாம் அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருக்கும். ஆக்சுவலி உங்கள் ஸ்கின் டைப் என்னமோ அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்கின் டைப் வந்து மாறும். இப்போது விண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு வந்து ஆயிலி ஆகும், சம்மரில் ட்ரை ஆகும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்கின் டைப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் வந்து ஆல் ஸ்கின் டைப்னு போட்டுக்கோ. நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அப்படி தான் ஆகும். ஸோ அதனால் வந்து எப்பவுமே வந்து ஆல் டைப் ஸ்கின் டைப்னு சொல்லிட்டு அந்த மாய்ஸ்சரைசரில் போட்டுக்கோ. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு அப்படின்னா எனக்கு வந்து ஸ்கின் இந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் டைப் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து லைட்டாக எனக்கு ட்ரையாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி, அண்ட் இன்னைக்கு எனக்கு வந்து ட்ரையாக இருக்குது. நான் நிறைய தண்ணி குடிக்கல. ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நான் வந்து வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைமர். நான் வந்து நைக்கா ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது உண்மையிலேயே சூப்பராக ஒர்க் ஆகும்.
ஸோ குட்டியாக ஒரு ட்ராப் உங்களுக்கு தெரியுமா இந்த அளவுக்கு குட்டியாக எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட ஹைலைட்டட் பாயிண்ட்ஸில் மெயினாக அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட சீக்ஸு என்னோட நோஸ் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபேஸ் ப்ரைமரே வந்து ஐ ப்ரைமராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கரெக்டிங். ஸோ அதுக்கு வந்து எல்லைகளோட வாட்டர் பேஸ்டு ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்திருக்கேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் ஆரஞ்சு கலெக்டர் வேணுமோ அங்கே மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மீதி எக்ஸஸாக நம்ம டேப் பண்ணும்போது எக்ஸஸ் வரும் இல்லையா, ஸோ அது வந்து குட்டியாக இருக்கிற இடத்துல நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக ஆரஞ்சு கலெக்டர் போட்டு வேஸ்ட் பண்ணாமல் மெயினாக எங்கே வேணுமோ அங்கே கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எக்ஸஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். பிளண்டர் யூஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தண்ணியில் வந்து வெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் இந்த மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர்ஸ்லாம் அந்த டிஷ்யூவில் வந்துடும். ஸோ செல்ஃபாக மேக்கப் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி பிளண்டர் வாங்கிட்டு அந்த பிளண்டர் ரொம்ப ஹார்டாக இருக்குது எனக்கு யூஸ் பண்ணவே தெரியலன்னு சொல்லி அதை அப்படியே விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிளண்டரை வாட்டரில் வெட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ லைட்டாக வெட் பண்ணிட்டு இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிடும். இல்லை ஸ்குவீஸ் பண்ணும்போது எந்த ஒரு வாட்டரும் வராது. ஓகேவா, எக்ஸஸ்லாம் டிஷ்யூவில் நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை வச்சு நான் போட்டு ஆரஞ்சு கலர் எடுத்து பிளண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கண்ணுக்கு மேலே பெருசாக எந்த ஒரு டார்க் சர்க்கிளும் கிடையாது, கண்ணுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ நான் கீழே அதிகமாக போட்டேன் இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், டேப் பண்ணிவிட்டு கண்ணுக்கு மேலேயே எக்ஸஸை நான் கொண்டு போகிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், பட் வீடியோவில் தெரியல. ஸோ அங்கே கொஞ்சம் லைட்டாக இப்போ நான் ஆரஞ்சு கலர் போட்டதுக்கும் நான் பிளண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் எவ்வளோ போட்டேன் எவ்வளோ பிளண்ட் பண்ணுறேன்னு. ஸோ 50% வந்து இதிலே வந்து அப்சர்வ் ஆயிடும். ஸோ எனக்கு நெத்தியில் கொஞ்சம் வந்து இங்கே இருக்கிற டோன் விட அங்கே கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஸோ அங்கே நான் கொஞ்சமாக 2 சைடும் போட்டுட்டு பிளண்ட் பண்ணும்போது நான் 2 ஈவன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சிம்பிள் லுக்குன்றதுனால நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணல. ஸோ என்னோட வந்து டர்மாவோட கன்சிலரே நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து தினமும் வந்து ஃபவுண்டேஷன் போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எனி டைப் ஆஃப் கன்சிலர் உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஃபவுண்டேஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி ப்ரஷில் எடுத்து மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து லேயர் கம்மியாகும். லேயர் கம்மியாச்சு அப்படின்னா மேக்கப் வந்து லாங் ஸ்டிங்காக இருக்கும். வந்து மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், கலர் கரெக்டிங், கன்சீலர், ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் ப்ரைமர் அந்த மாதிரி 2 சேர்த்து ஒரு லேயர் ஆயிடுச்சு. கலர் கரெக்டிங் தேவைப்பட்டா இல்லைனா டேரெக்டாக கன்சீலர். ஸோ உங்களுக்கு ஒரு 3-4 லேயர்ஸ்லேயே உங்களுக்கு மேக்கப் முடிஞ்சிடும். ஸோ அந்த மேக்கப்பும் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டிவாக இருக்கும். இப்போ கன்சீலர் போட்டுட்டு அதையும் நான் வந்து பிளண்ட் பண்ணிக்கிறேன். மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், கலர் கரெக்டிங், கன்சீலர், அப்புறம் ஃபவுண்டேஷன் ஆர் பிஃபோர் ஃபவுண்டேஷன் இல்லை அதுக்கப்புறம் கன்சீலர். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் லாங் ஸ்டேயாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். மெயினாக லேயரை கம்மி பண்ணோம் அப்படின்னா மேக்கப் வந்து லாங் ஸ்டே தேவைப்படுது. இல்லை சில இடத்துல வந்து ஃபவுண்டேஷன் தேவை அப்படின்னா நான் திருப்பியும் வந்து ப்ரஷில் எடுத்துகிட்டு எனக்கு எங்கெங்கே வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நான் திருப்பி அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இது ஃபஸ்ட்டு போட்ட லேயரோட கொஞ்சமாக போடுறதுனால ஃபஸ்ட்டு போட்ட லேயரோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து செகண்ட் லேயராக தெரியாது. இப்போ அந்த ப்ரஷில் வந்து ஒரு டேப் பண்ண அப்படின்னா நான் பிளண்டரில் பண்ணும்போது இதில் எடுக்கிற 50% பிளண்டரில் வந்துடும். ஸோ இதில் போடுறத விட மினிமம் தான் உங்கள் ஃபேஸில் இருக்கும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக நான் நல்லா பிளண்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போட்ட மேக்கப் வந்து பவுடர் வச்சு செய்யலாம். பிஎஸ்சியோட டிரான்ஸ்லூஷன் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இப்போ வந்து பவுடர் செட்டிங் எதுவுமே பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டிஷ்யூ எடுத்துகிட்டு டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட இது வந்து என்னோட டிஷ்யூவில் வந்து டேப் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுது அந்த இது இடத்துல நான் என்ன பண்ணுறேன், என்னோட டிரான்ஸ்லூஷன் பவுடர் வந்து அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் மினிமலாக தான் அப்ளை பண்ணணும், போட்டு எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. நான் ப்ரஷ்ஷை எடுக்கிறேன் அப்படின்னா லைட்டாக டேப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற எக்ஸஸ் மட்டும் தான் என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேப் பண்ணுறேன், டேப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எக்ஸஸ் தான் என்னோட ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுவேன். இது வந்து யார் வேணால் யூஸ் பண்ணலாம், எந்த ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து டிரான்ஸ்லூஷன் பவுடர்னால உங்களுக்கு வந்து கலர் கிடைக்காது. ஜஸ்ட் உங்கள் ஸ்கின்னோடவே நீங்கள் போட்ட அந்த ஃபவுண்டேஷன் ஒரு கன்சிலரோவே மிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி நம்ம வந்து இது நல்ல ப்ரஷ்ஷை வச்சுட்டு நம்ம எடுத்து அப்ளை பண்ணும்போது அந்த கன்சிலர் ஒரு ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கும் இல்லையா, காஞ்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே எங்கெங்கே வந்து நீங்கள் பவுடர் அதிகமாக போட்டிங்கன்னா அதனால வந்து ஒரு பச்சை ஒயிட் ஒயிட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி குட்டி ப்ரஷ் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ரஷில் போட்டு அப்ளை பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ் எடுத்துகிட்டு எங்கேயாவது எக்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட டெக்னிக், நான் கற்றுக்கிட்டது, நான் ப்ராக்டிஸ் பண்ணது இதெல்லாம் வச்சு இதெல்லாம் வந்து என்னோட டெக்னிக். இது இந்த ப்ரஷ் இப்படி பிடிச்சி இப்படி யூஸ் பண்ணால் இப்படி ஆகும்னு சொல்லி இது எல்லாமே நானே என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது. இப்போது உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு பேட்ச் ஆச்சு இல்லையா, இப்போ நான் வந்து திருப்புறேன். ஸோ ஒயிட்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல நான் வச்சு நல்லா டேப் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதா, இப்போ பவுடர் போட்டு நம்ம செட் பண்ணிட்ட அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சட்டில்டாக வேணும். நான் பேஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேட் அந்த மாதிரி ஒரு ஷேடு சாண்டில் ஷேட் எடுத்துகிட்டு என்னோட பேஸை மட்டும் லைட்டாக ஒரு பேஸ் என்னோட அந்த க்ரீஸ் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஒரு பேஸை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு பிங்க் அண்ட் கோல்டு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் போகலான்னு ஒரு ஐடியா.
அந்த மாதிரி ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். கேமரா ரெட்டாக தெரியுது. ஸோ என்னோட ஐ ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த இடம் மட்டும், இந்த எண்டர் கார்னர் மட்டும் எனக்கு கொஞ்சம் டார்க்காக வேணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா, வேற ஒரு ப்ரஷில் ஒரு டார்க் பர்பிள், லைக் அந்த பிங்க் ஃபேமிலியிலே டார்க் எடுத்துகிட்டு எண்டில் மட்டும் நான் வந்து டார்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப டார்க்னா கொஞ்சம் இந்த போட்ட அந்த ஐ ஷேடோக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக எண்டில் மட்டும் டார்க் பண்ணிக்கிறேன். ஒரு கைண்ட் ஆஃப் கோல்டு ஃபேமிலி தெரியுமா? இந்த மாதிரி ஒரு கோல்டு ஃபேமிலியில் கோல்டு எடுத்துகிட்டு என்னோட இன்னர் கார்னர்லேருந்து மிட் வரைக்கும், என்னோட அவுட்டர் கார்னர் போடல, இன்லேருந்து மிட் வரைக்கும் தெரியுதா? இதுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு லுக்கு. மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் பண்ணிட்டு ஃபேஸ் பண்ணுவாங்க, இல்லை ஃபேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஐ மேக்கப் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப கில்டர் ஏதாவது யூஸ் பண்ணுற அப்படின்னா நீங்கள் பிஃபோர் வந்து ஐ மேக்கப் பண்ணிட்டு நீங்கள் வந்து மேக்கப் பண்ணலாம். ஸோ நான் வந்து லைட்டாக ஷிம்மர் தான் யூஸ் பண்ணுறதுனால நான் ஃபுல் ஃபேஸ் மேக்கப் முடிச்சுட்டு நான் ஐக்கு வரேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கீழே எதாவது ஃபாலோ ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு லைட்டாக டஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஹெவி கில்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து பேட்ச் ஓட்டிக்கும். ஸோ நீங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் பிஃபோர் வந்து ஐ மேக்கப் பண்ணிட்டு அப்புறம் நல்லா அதை வெட் பண்ணிட்டு கீழே ஃபாலோ ஆயிருக்கும் நல்லா வெட் பண்ணி நீங்கள் அப்புறம் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஷேடும் வந்து மிக்ஸ் பண்ண போகும். ஸோ நான் திருப்பி என்ன பண்ணுறேன், எண்டுக்கு போயிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் போட்ட அந்த எங்கே போட்ட ஷேடும் அந்த கோல்டு ஷேடும் வந்து தனித்தனியாக தெரியக்கூடாது. ஸோ ஒரே மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி தெரியும். ஸோ அதுக்கு தான் அவ்வளோதான் லுக் முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் ஒரு 2-3 ஷேட்லேயே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் ஐலைனர் அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஐலைனர் அண்ட் காஜல் போட்டுட்டேன். அண்ட் இப்போ வந்து என்னோட ஹைப்ரோஸ் வந்து ட்ரா பண்ண போகிறேன். எப்பவுமே வந்து ஹைப்ரோ ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீம் பேஸ்ட் போகாமல் இந்த மாதிரி பவுடர் பேஸ்ட் போகலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பிஎஸ்சி. ஸோ எப்பவுமே வந்து பிளாக் எடுக்கக்கூடாது. அதில் வந்து ப்ரௌன் ஷேட் இருக்கும். ஸோ ப்ரௌன் ஷேட் நான் எடுத்திருக்கேன். லைட்டாக டஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா எந்த லைனும் வரல. என்னோட ஹைப்ரோவில் தான் நான் வந்து ரொம்ப இதுவாக கட்ட போகிறேன். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு எப்பவுமே வந்து இந்த ஃப்ரண்ட் பேஸ் வந்து கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பண்ணுறேன், ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கொண்டு வரேன். இந்த சேர்க்கும் கொஞ்சமாக இங்கே கொண்டு வந்திருக்கேன். என்னோட நேச்சுரல் ஹேரில் தான் பண்ணிட்டு நான் எக்ஸ்ட்ரா ட்ராலாம் பண்ணி டொமேட்டிக்காக காட்டலை. அதே மாதிரி இந்த சைடு உங்களுக்கு தெரியுதா? என்னோட ஓன் ஹைப்ரோவில் நான் எப்படி வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக காட்ட முடியுமோ அந்த மாதிரி தான் நான் கொண்டு வந்துருக்கேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே போடல, பிளாக் யூஸ் பண்ணல. ஸோ நேச்சுரலாகவே நான் கொண்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஷ் ஹைலைட்டர் நான் யூஸ் பண்ணுறது வந்து சுகர். இன்றைக்கி நான் வந்து சுகர் யூஸ் பண்ணுறேன். ஸோ டெய்லி பேஸ்க்கு இல்லை அது மாதிரி செட்டிலான லுக்குக்கு சுகர் நல்லாயிருக்கும். அதுவும் லைட்டாக தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிங்கிஷாக ரொம்ப ப்ளஷ் வேண்டாம். லைட்டாக நோஸில் நான் கான்டோர் வந்து நான் ஃபேஸ்க்கு பண்ணலை. ஸோ வந்து நான் நோஸில் வந்து ஹைலைட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஹைலைட்டர் லுக்காக தெரியும் போது உங்களுக்கு ஒரு கான்ட்ரோல் பண்ணியிருக்க மாதிரி ஒரு இல்யூஷனாக தெரியும். ஸோ சென்டரில் மட்டும் ஹைலைட்டர் உங்களுக்கு தெரியுதா ஷைனிங்காக இருக்கிறது. ஸோ எங்கெங்கே வந்து ஹைலைட்டர் பாயிண்ட்டும் அங்கே எனக்கு வந்து லிப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி நான் லிப்ஸ்டிக் போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடம் இன்னும் ஷார்ப்பாக நல்லா லிப்ஸ்டிக் வரும்போது நல்லா ஷைனிங்காக லுக் ஹைலைட்டர் பாயிண்ட் மாதிரி தெரியும். ஸோ அதனால் எப்பவும் நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ப் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நேச்சுரல் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இல்யூஷன் கிரியேட் ஆகும். அப்புறம் என்னோட சிக்ஸில் ஹைலைட்டர் பாயிண்டில் ஐப்ரோ ஹைலைட்டிங்கில் லைட்டாக இந்த இடத்துல ஒரு போன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல சும்மா லைட்டாக அப்ளை பண்ணிக்கணும். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி வந்து பவுடர் யூஸ் பண்ணும்போது ஹைலைட்டர் ஒரு ப்ளஷ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நார்மல் பவுடர் ப்ளஷில் லைட்டாக டஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பண்ணும்போது ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து லிப்ஸ்டிக் வந்து என்னோட ஓன் ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன். கன்னடால வந்து என்னோட ஓன் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா சம்மர் ரெடி அண்ட் 05. ஸோ இதை தான் யூஸ் பண்ணுறேன். என் லிப்பு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. எனக்கு லிப் பாம் கூட பிடிக்காது, ஒரு மாதிரியாக கச்சக்கச்சாக இருக்கும். எனக்கு எப்பவுமே ட்ரை ஆகாது, எப்பயாவது தான் ட்ரை ஆகும். ஸோ அதனால் வந்து நான் வந்து ரெகுலராக வந்து லிப் பாம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போது முக்கியமான விஷயம் லேஷ். என்னோட ஃபேஸில் வந்து நான் வந்து பவர் லென்ஸ் வச்சிருக்கனால நான் லென்ஸ் எதுவும் அப்ளை பண்ணிக்கல. ஸோ அதனால் வந்து லேஷ் மட்டும் போகிறேன். நேச்சுரலாக இருக்கிறதுக்காக நான் ஒரு நேச்சுரலான லேஷ் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஹெவியாக போல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேஷ் ஃபிக்ஸ் பண்ணும்போது சைடில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஐயோட லென்த் மெஷர்மெண்ட் பண்ணாமல் இது இருக்கிறது அப்படியே பிச்சு அப்படியே ஒட்டிடுவாங்க. ஸோ இன்னொரு கார்னர்ல அவுட்டர் கார்னர்ல ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்கள் சைஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சைஸை 2 சைடும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து சைஸ் கரெக்டாக இருக்குது, பட் எட்ஜில் வந்து ஒரு ஷார்ப்பாக இருக்கிறதுனால நான் ஷார்ப்னஸ் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். செல்ஃபல் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தீங்கன்னா இது தெரிஞ்சுக்கோங்க. சைடில் அந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எட்ஜில் வந்து குத்தாது, கிளைண்ட்டுக்கு வந்து இச்சிங்காக இருக்காது.
லேஷ் வச்சப்பறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மஸ்காரா எடுத்துட்டு நம்மளோட ஃபேக் லேஷ் அந்த நம்மளோட ஒரிஜினல் லேஷும் இருக்கு இல்லையா, ஸோ நான் கொஞ்சம் மஸ்காரா வச்சு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி விடணும். மேலே எப்படி நம்ம வந்து மஸ்காரா வச்சு இது பண்ணுவோம், அதே மாதிரி கீழே லோவர் லேஷும். நம்மள தான் லுக் முடிஞ்சது. ஒரே ஒரு குட்டி பொட்டு மட்டும் மெரூன் ஷேட்னால நான் வந்து ஒரு குட்டியாக ஒரு மெரூன் கலர் பொட்டு. ஓகே, ஃபோட்டோட சாரீக்கு வந்து நான் வீடியோ எண்டில் வந்து குட்டியாக ஷார்ட்டாக ஆட் பண்ணுறேன், ஏன்னா வீடியோ லென்த்தாக போகுது. அண்ட் நான் சாரி வந்து எப்படி ட்ரா பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸாக உங்களுக்கு வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச்.